திரு சரவணன், 40 கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்போம் அப்படின்னு திரு முதல்வர் சொல்லியிருக்கார். ஆனால் திரு மணிகண்டன் எல்லோரும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்த்தா அந்த எதிர்பார்த்த எண்ணிக்கையில் அனைத்து கட்சி கூட்டம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையோ? இல்லை, இப்போ இது பிரச்சனைகள் எத்தனை எதிர்கட்சிகள் இதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள், ஆதரவு அளிக்கல, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்றது இல்லை. இல்லை, உங்கள் குரலுக்கு வலு சேர்க்கணும்ல? இல்லை, குரல் வலுவான குரல், தமிழ்நாட்டுடைய முதல்வரின் குரல். முதல்வர் இது வரைக்கும் எதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறாரோ அதுவெல்லாம் வலுவான விஷயங்களாக தான் இருக்குது. அதற்கான தீர்வுகள் கிடைத்திருக்கிறது. ஸோ முதல்வருடைய குரல் வலுவான குரல். ஏன் இந்த குரலுக்கு எது வலு சேர்க்கிறது அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த நியாயம் தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு வலு சேர்க்கிறது. ஃபர்ஸ்ட் இவங்க என்னென்னா, இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்னால் என்னன்னே புரிஞ்சிக்காம, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இவங்க இதை ஏதோ ஒரு திமுக கிளப்புகிற அரசியல் பிரச்சனையாக பார்க்குறாங்க. இது அரசியல் பிரச்சனை அல்ல, தென்னிந்திய மாநிலங்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை. இப்போது 2001 இந்த டீலிமிட்டேஷனை தொடர்ந்துருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 2001 வாஜ்பாய் அரசு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அரசில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த இருக்கக்கூடிய அதே எண்ணிக்கை, இந்த 543, அதை அப்படியே we will freeze it for the next 25 years அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 2026 அந்த அணுகுண்டு, அந்த டிக்கிங் டைம் பாம் என்று சொல்வார்கள், அது நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. அதை இப்பொழுதிருந்தே அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கவில்லை, நாம் குரல் கொடுக்கவில்லை என்றால் பாஜக அப்படியே நசுக்கிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா பேச்சே இல்லைன்றாரு. இல்லை சார், அப்படிதான் இப்போ அவங்க எண்ணிக்கை கூட போகுதுன்றாரு. இல்லை, அதாவது நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, எண்ணிக்கை கூட போகிறது. அது எப்படி நமக்கு பாதிப்பை உருவாக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ 544 கான்ஸ்டியூவன்சிஸ் இப்போ இருக்குது. இதில் நமக்கு 39 இருக்குது. இப்போ எண்ணிக்கை கூடும் அப்படின்றாங்க. கூட்டுவதற்கு முயற்சி செய்கிறாங்களா? கண்டிப்பாக கூடும். நமக்கு ஒரு 10 சீட்டு கூடும். உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ தெரியுமா கூடும்? 70 சீட்டு கூடும். பீகாருக்கு எவ்வளோ தெரியுமா கூடும்? 40 சீட்டு கூடும். ராஜஸ்தானுக்கு எவ்வளோ சீட்டு தெரியுமா கூடும்? அப்படியே 25 கூடும். இது ப்ரப்போர்ஷனேட்டா? அப்போது ஒட்டுமொத்த ஒரு தேர்தல் கணக்கில் 848% வைஸ் பாருங்கள். இப்போ நமக்கு 533 நம்ம 39 சீட்டுகளை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு 165 சீட்டை வச்சுருக்கு. ஸோ நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெறும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் சேர்ந்தாலே 222 சீட்டு கூட. ராஜஸ்தானையும் சேர்த்திங்கன்னா 300 சீட்டு, மத்திய பிரதேசம் சேர்த்திங்கன்னா 400 சீட்டு. முடிஞ்சு போச்சு. யாருமே தேவையில்லை, தென்னிந்தியாவே தேவையில்லை. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், 4 மாநிலங்கள். இந்த 4 மாநிலங்களுக்காக மட்டும் நீங்க கொள்கைகளை கொண்டு அதுதான், அதைத்தான் கவலை. அது அல்ல, தற்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து திசை திருப்பக்கூடிய முயற்சியாக தான். எதிர்கட்சிகள் எதையா பேசிட்டு போட்டோம் சார், அதை பத்தி கவலை இல்லை. இப்போ என்னன்னா, இதுல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இதற்கான ஆயத்தங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்திய ஆதிக்கம் இவ்வளவு ஒரு அரகன்ஸோட அவர் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு, பணம் கொடுக்க முடியாது போடான்றாரு. இங்க இருக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அதற்கு காவடி தூக்கி கொண்டு தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் அப்படின்னா அந்த பேட்டர்ன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தோம். என்ன சொல்லிட்டு இருந்தோம்? பிஜேபி இஸ் ஹிந்தி மெஜாரிட்டேரியன் பார்ட்டி, ஹிந்தி மெஜாரிட்டேரியன் பார்ட்டி என்பதை சொல்லிக்கொண்டே வந்தோம். அவங்களுக்கு ஹிந்தி மேல மட்டும்தான் அக்கறை. இப்போ இதை பொருத்தி பாருங்க. அதே போல புதிய பாராளுமன்ற கட்டிடம் எத்தனை சீட்டு இருக்காங்க? புது பாராளுமன்ற கட்டடத்தில் 848 சீட்டு. இவங்களை அகாமடேட் பண்ணணுன்றதுக்காக அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய பாராளுமன்ற கட்டடத்தை மாற்றணும்னு அவசியமே கிடையாது, நல்லா தான் இருக்கு. ஒரு வேனிட்டி ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன காரணம்? இதற்காகத்தான். ஸோ இவங்க ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முற்றுப்புள்ளி, ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தென்னிந்தியாவுக்கு பாதிப்புனா வேறு மாநிலங்கள்ல இருந்து குரல்கள் வரலையே. இல்ல, இப்போ தென்னிந்தியால பாதிப்புனா தமிழ்நாட்டுக்கு தானே பாதிப்பு. அப்ப தமிழ்நாடு சும்மா இருக்கணுமா சார்? தமிழ்நாடு தான் சார் லீடரு. சுயமரியாதை, மண், செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு இருக்கு ஜாஸ்தியா. நம்ம தான் லீட் பண்ணுவோம். எந்த விஷயமாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் முதலில் குரல் கொடுத்திருக்கிறது. ஃபைனான்ஸ் கமிஷன்ல நமக்கு கம்மியான இதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டுடைய முதல்வர், கடிதம் எழுதினார். தப்புங்க, உங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தப்பு, பாப்புலேஷனை பேஸ் பண்ணி போறது தப்பு அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினார். அதே தான் இப்போ அதே தான் நடக்க போகுது. என்னன்னா, தொடர்ந்து நம்ம தென்னிந்தியா, முக்கியமா தமிழ்நாட்டில் சிரத்தையோடு, டிசிப்ளினோடு, கடும் முயற்சிகளோடு என்ன பண்றோம்? நம்முடைய
பாப்புலேஷனை குறைக்கிறோம். பாப்புலேஷனை குறைச்சிட்டிங்களா உங்களோட எம்பி எண்ணிக்கையை குறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்துலையும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. ஆனால் பண்ணலையா, வி வில் ரிவார்ட் யூ, உங்களுக்கு நல்லது பண்ணுறோம், நீங்கள் வந்து ஜாஸ்தியாக்குவீங்க, உங்களுடைய சீட்ஸை எண்ணிக்கையை ஜாஸ்தியாக்குவோம். அப்போ அரசியல் அதிகாரம் யாருக்கிட்ட போவோம் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இது இந்த பிரச்சனை டிக்கிங் டைம் பாம். இப்போ ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் உங்க கூட தானே இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகள் எல்லோருமே மும்மொழி விஷயத்திலையும் சரி, தொகுதி மறுசீரமைப்பிலையும் சரி உங்களோட தானே இருக்காங்க, பாஜக தவிர்த்து. அதுக்கப்புறமும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுவதற்கான நோக்கம் இது அதுதான். இப்போ எந்த அஷூரன்ஸும் வரலையே, பாஜக கிட்ட இருந்து எந்த அஷூரன்ஸும் வரலையே. இல்லை இப்போ ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வர் இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்கணும், இல்லை உங்களுடைய அந்த சந்தேகங்கள் வந்து இல்லைங்க, ஒரு நீங்கள் வந்து கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் நடக்காது, அப்படி செய்ய மாட்டோம், தென்னிந்திய மாநிலங்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டோம், அரசியல் அதிகாரம் பறிபோகக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் ஒன்றிய அரசிலிருந்து கொடுத்தாங்கன்னா அவர்கள் நியாயமானவர்கள். நம்முடைய அரசியலமைப்பு மீதும் இந்திய மக்கள் மீதும் இந்தியாவுடைய முன்னேற்றத்தின் மீதும் அக்கறையுடையவர்கள். ஆனால் அவங்கெல்லாம் யாரு? அவர்களெல்லாம் எப்படியாவது பதவியிலே ஒட்டிக்கொள்ள வேண்டும், பதவியில் என்ன செய்தாவது பதவியில் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த பாஜக கிட்ட இப்பொழுதே இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கல அப்படின்னா நாம் உரிமைகளை இழந்து விடுவோம். மணிப்பூர்ல என்ன நடக்குது இன்னைக்கு? ஒரு வருஷமா மணிப்பூர்ல சிவில் வார். ஏதாவது செய்ய முடிஞ்சுதா அவங்களால? ஏன்னா அவர்களுக்கு குரல் இல்லை, நம்ம என்ன பேசினாலும் கேட்கல. அப்படிப்பட்ட மணிப்பூராக தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய முயற்சி தான் இது. அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய ஒரே நோக்கம். அந்த நோக்கத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.